அதற்கு முன்னதாக தமிழ்நாடு எதிர்பார்க்கும் முக்கிய திட்டங்கள் குறித்து கொடுத்திருக்கிறார்கள். எனவே அதை பார்ப்போம். சென்னை மெட்ரோ ரயில் 2வது கட்டடத்திற்கு எப்போது நிதி விடுவிக்கப்படும் என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறது தமிழ்நாடு எதிர்பார்க்கும் முக்கிய திட்டங்களிலே. அதே போன்று தூத்துக்குடி, மதுரை, அருப்புக்கோட்டை ரயில் பாதைகளுக்கு எப்பொழுது அனுமதி என்ற கேள்வியும் வந்திருக்கிறது. தமிழ்நாடு எதிர்பார்க்கும் முக்கிய திட்டங்கள் குறித்து பார்த்து கொண்டிருக்கும். திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, ஓசூருக்கு புதிய ரயில் திட்டம் எப்பொழுது தொடங்கும் என்ற தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். மதுரை, கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு எப்பொழுது அனுமதி கிடைக்கும் என்பதை தற்போது பார்த்துக்கணும். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை எப்பொழுது செயல்பாட்டுக்கு வரும்? தமிழ்நாடு எதிர்பார்க்கும் முக்கிய திட்டங்கள் பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. என்றால் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்களாக இவை அனைத்தும் இருப்பதால் தொடர்ந்து இந்த கேள்விகள் வைக்கப்பட்டு வருகின்றன. எனவே தமிழ்நாடு எதிர்பார்க்கும் திட்டங்களை பார்த்தோம்னா இனி விலை உயரக்கூடிய வாய்ப்பு. புகையிலை பொருட்களுக்கு விலை உயர்கிறது இந்த பட்ஜெட்டிலே. ஸ்மார்ட் போன்கள், தற்போது ஸ்மார்ட் போன்கள் இல்லாதவர்களை பார்க்க முடியாது. அனைவருமே ஸ்மார்ட் போன் வைத்திருக்கோம். அதற்கான விலை உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கிற தகவல் வந்திருக்கிறது. அடுத்ததாக லேப்டாப், டிவி, தொலைக்காட்சிகள் மற்றும் லேப்டாப்புக்கும் விலை உயர வாய்ப்பு இருக்கிறது என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. ஆனால் இது உறுதியாவது என்பது பட்ஜெட் தாக்கலான பிறகுதான் உறுதியாக தெரியும். தற்போதைக்கு கிடைத்த தகவலை வைத்து போட்டிருக்கிறோம். எனவே விலை உயரும் எதிர்பார்ப்பு இந்த 4 பொருட்களுக்கு. விலை குறையக்கூடிய வாய்ப்பு எதற்கு இருக்கு என்று பார்ப்போம். விலை உயர்வில்லை, இன்னும் இறக்குமதி பொருட்களுக்கும் விலை உயர வாய்ப்பு இருக்கு என கூட்டிருக்கிறார்கள். என்றால் அமெரிக்காவிலிருந்து வரும் பொருட்களுக்கு ஏற்கனவே நிறைய வரி விதிக்கிறார்கள், கூடுதல் வரி. எனவே பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று. விலை குறையும் பொருட்கள் எதிர்பார்ப்பு என்னவென்று தற்போது பார்ப்போம். விலை குறையும் எதிர்பார்ப்பு எலக்ட்ரிக் வாகனங்கள், இவி தான் இனிமேல். பெட்ரோல், டீசல் குறைய போகிறது. எனவே எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. விலை குறைய வாய்ப்பு இருப்பதாக கருதப்படும் பொருட்களின் முதலாவது வருவது எலக்ட்ரிக் வாகனங்கள், இவி வெஹிக்கிள்ஸ். அடுத்த எலக்ட்ரானிக் வெஹிக்கிள். அடுத்ததாக மருத்துவ காப்பீடு மற்றும் வீட்டு வசதி இரண்டுமே வந்திருக்கிறது. எனவே மருத்துவ காப்பீடுகள் மற்றும் வீட்டு வசதி இரண்டிற்குமே பல்வேறு சலுகைகள் கொடுக்கப்படலாம் என்ற ஒரு, ஏற்கனவே மருத்துவ காப்பீடு நிறைய சலுகைகள் கொடுத்திருக்கிறார்கள். ஜிஎஸ்டி எல்லாம் மொத்தமாக இல்லை என கூறியிருக்கிறார்கள். எனவே வேறு என்ன சலுகை என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். விலை குறையக்கூடிய வாய்ப்புகள் இவை இரண்டுக்கும் இருக்கிறது. வீட்டு வசதி துறையும் இதில் வந்திருக்கிறது. எனவே வீட்டு வசதி துறைக்கு என்ன கொடுக்க போகிறார்கள்? ரியல் எஸ்டேட் செக்டருக்கு ஏதாவது வருமா, அதன் மூலமாக விலை குறையுமா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. எனவே விலை உயர்வு, விலை குறைவு இரண்டையும் பார்த்தோம். அடுத்ததாக இன்கம் டாக்ஸ். நம்மில் பலருக்கு மிக முக்கியமானது இன்கம் டாக்ஸ். தற்போது என்ன வரி விகிதத்திலே நாம் வரியை செலுத்திக் கொண்டிருக்கிறோம் என்பது குறித்து இன்கம் டாக்ஸில் பார்ப்போம். வருமான வரி தற்போது எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கலாம். அந்த வரைகளை தற்போது பார்ப்போம். கடந்த ஆண்டு வருமான வரி விகிதம் எப்படி இருக்கிறது என்றால் 4 லட்சம் வரை வருமான வரி இல்லை. 4 லட்சம், 8 லட்சம் 5%, 8 லட்சம் 12 லட்சம் 10%, 12 16 15, 14 20 20, 20 24 25, 24 லட்சத்திற்கு மேல் வாங்கினால் 30% வரி என்ற வகையிலே தற்போது செலுத்திக் கொண்டிருக்கிறோம்.